சினிமாவும் நம்ம வாழ்க்கையும் ஒன்று. ஏன் அப்படி சொல்லலாம், ஒரு சினிமாவை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படத்தில் வர ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம கூட டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு சினிமாவும் நம்ம கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு மீடியேட்டராக நமக்கு செயல்படுது. சந்தோஷமாக வச்சுக்கிட்ட சினிமாவுக்கு நாம் என்ன பண்ணோன்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கலாம், ஒரு படம் முன்னெல்லாம் ரிலீஸ் பண்ணிச்சுருவாங்க, தியேட்டரே திருவிழா கோலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த படங்கள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக, மக்களை என்டர்டெயின் பண்ணுற விதமாக இருந்து மக்களோட ஒன்றா கலந்து இருந்ததுனால மக்களும் அந்த படங்களை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது ஒரு உள்ளங்கை மொபைலில் ரிவ்யூவை பார்த்து அந்த படம் நல்லா இருக்குது நல்லா அடுத்த விஷயம், தியேட்டரில் இப்போ ஆளை காணாதனால தான் இப்போ இருக்குது. இது தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ் சினிமாவில் கூட்டமாக படத்தை பார்த்தா தான் அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அப்போ தான் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது நம்மளும் தியேட்டரில் பார்க்கணும், அப்போ தான் நல்ல படங்கள் நிறையா வரும்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஆனால் நம்ம தியேட்டருக்கே வராமல் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆடியன்ஸை டைரக்டர் நல்லா ஏமாற்ற பார்ப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எப்படியும் இங்கே நல்ல படம் எடுத்தாலும் தியேட்டரில் பார்க்க போகிறது இல்லை, ஓடிடியில் தான் பார்க்க போகிறாங்க. அதனால நம்ம நல்ல படம் எடுக்காமல் காசுக்காக ஏதாச்சும் ஒரு குப்பை படத்தை எடுத்து விடுவோம், காசு வருதோ வரலைங்கிறது அடுத்த விஷயம். இந்த படம் எடுத்ததுக்காக நமக்கு ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்லி குப்பை படமாக எடுத்து நம்ம தமிழ் சினிமாவை போதுமான காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி தியேட்டரில் வந்த நல்ல படங்களும் சரி, இனிமேல் வரப்போகிற நல்ல படங்களும் சரி, அந்த ஒரு சில குப்பை படங்களால் நல்ல படங்கள் மறைக்கப்படுது. ஏன் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில குப்பை படங்களை போய் தியேட்டரில் பார்த்துட்டு நம்ம படம் இப்படி தான் இருக்குது, இதுக்கு தியேட்டரில் காசு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்மளாம் ஒரு முடிவு பண்ணிடுறோம். அங்கே தான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுறோம். இந்த மாதிரி குப்பை படங்களோட சேர்த்து ஒரு நல்ல படம் வரும்போது தான் அந்த படத்தோட மதிப்பு என்னன்னு நமக்கு புரியும். கொஞ்சம் உதாரணத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தீபாவளி டைமில் சிவகார்த்திகேயன் நடித்த பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்பா ஏகபோக பில்டப் நம்ம சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே போய் கொண்டாடலாம்னு சொல்லி தேட்டர் பக்கம் போனால் நம்ம தலையெல்லாம் போட்டு வாங்குன்னு வாங்கிட்டாங்க. ஆனால் இது கூட வந்த சர்தார் படத்தை யாருமே அவ்வளோவா கண்டுக்கல. எப்போ இந்த பிரின்ஸ் படம் ஊற்றிக்கிச்சோ மொத்த பேரும் போய் தஞ்சை அடைஞ்ச இடம் தான் இந்த சர்தார். அந்த அளவுக்கு தரமான டைரக்ட் பண்ணியிருந்தார் நம்ம PS மித்ரன். அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமா மக்களும் ஒரு சில மக்கள் இருக்காங்க, எந்த படம் நல்ல படம் எந்த படம் நல்ல படம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் பகுத்து அறிஞ்சதுனால தான் ஒரு சில கெட்ட படங்களை நம்ம அடித்து துரத்துற அளவுக்கு தமிழ் சினிமாவை நம்மளும் கொஞ்சம் உயர்த்தி வச்சுருக்கோன்னு சொல்லலாம். குப்பை படங்களை பார்த்துட்டு தமிழ் சினிமா இப்படி தான் சொல்லி முடிவு பண்ணுறதை நம்ம முதல்ல நிறுத்தணும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கெட்ட படங்கள் வருது, அதோட ஒரு சில நல்ல படங்களும் வருது. அந்த கெட்ட படங்களை உதறி தள்ளிட்டு நல்ல படங்களை தூக்கி வச்சு கொண்டாடுனா தமிழ் சினிமாவோட நிலை எங்கேயோ இருக்கும். இதை தான் நான் மறுபடியும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நல்ல படங்கள் எப்பயாச்சும் 100ல் 1 வருது, அந்த 100ல் 1 படத்தை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி குப்பை படங்கள் வர்றது குறையும். இதை வச்சு தமிழ் சினிமாவோட தரம் எங்கே இருக்குதுன்னு நம்ம அப்போ புரிஞ்சிக்கலாம். இந்த நல்ல படங்கள் ஒரு படம் வரும்போதும் தூக்கி வச்சு கொண்டாடினா டேரக்டர்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, இதுக்கு மேலேன்னு சொல்லி நம்ம தமிழ் சினிமாவுக்கு தரமான படங்களை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்ம மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இதில் இந்த முக்கியமான பங்கு இந்த OTTக்கு இருக்குது. ஏன் அப்படி சொன்னால் வச்சுக்கேன், ஒரு நல்ல படம் வந்துட்டால் போதும், அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதோட OTTயில் இப்போ பாதி பேர் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனாலேயே ஒரு சில படங்கள் மறைக்கப்படுது. இந்த OTTயும் தப்பு சொல்ல முடியாது. கொரோனா டைமில் பாதி படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆகாதனால OTTயில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு சில நல்ல படங்களை OTTயில் ரிலீஸ் பண்ணுறதுனால தமிழ் சினிமாவுக்கு இந்த நல்ல படங்கள் தியேட்டரில் போய் வைப் பண்ண முடியாத ஒரு மெட்டீரியலாக இருக்குது. படங்களை OTTயில் ரிலீஸ் பண்ணாமல் தியேட்டரில் அப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தா தமிழ் சினிமாவோட தரம் எங்கேயோ நின்றுருக்கும். அதுவும் இந்த சூரிய ரிப்போர்ட் படம்லாம் வச்சுக்கோங்கன்னா அவார்ட்லாம் வின் பண்ணிச்சு. அந்த படம்லாம் தியேட்டர் ரிலீஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தியேட்டரோட கதியெல்லாம் சும்மா எகிரிக்கிட்டு போயிருக்கும். இப்போ ரீரிலீஸ் பண்ணுற ஏற்கனவே நல்லா ஓடின படங்களுக்கு பதிலாக இந்த படங்களை பண்ணியிருந்தா கூட நம்ம தமிழ் சினிமாவை காப்பாற்றிருக்கலாம். இப்போ ஒரு சில ரீரிலீஸ் படங்களை பார்த்து நம்ம வைப் பண்ணிட்டு திரியிறோம். இந்த படங்கள் OTTயில் வந்துச்சு, நம்மளும் கொண்டாடணுமே, ஒரே ரொட்டியாச்சும் தியேட்டரில் போய் நம்ம பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு மக்களோட மைண்டில் சுத்தமாக இல்லை. ஏன்னா OTTயில் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் காசு கொடுத்து ஏன்டா போய் பார்க்கணும்னு நமக்கு ஒரு எண்ணம். அதனால தான் தமிழ் சினிமாவுக்கு நல்ல படங்கள் வரதில்லை. ஒரு படம் OTTயில் நல்லா ஓடுதுன்னா அப்போ கொரோனா டைமு இப்போ ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை OTTயில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தியேட்டரில் அந்த படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்ண வச்சு அந்த படங்களை போய் நம்ம கொண்டாடுனா நம்ம டேரக்டர்ஸும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம காசு போட்டதுக்கு இது போதும்பா, அது ஜெயிக்கலை, அந்த படம் வசூல் பண்ணலை. ஆனால் நம்ம டேரக்டருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, இந்த மாதிரி படம் நம்ம எடுத்தோம், அதை நம்ம மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அந்த சந்தோஷத்தை நம்ம தடுக்கிறோம்னு சொல்லலாம். போலாம் நம்ம பண்ணிட்டு
உடனே நம்ம சொல்லுவோம் மலையாளத்தில் வர மாதிரி படங்கள்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் வரதே இல்லை, மலையாள சினிமாவை பார்த்து தான் தமிழ் சினிமாவில் படம் எடுக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்படிலாம் சொன்னால் நம்மளை லூஸுன்னு நினைப்பாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவை பார்த்தா ஒரு காலத்தில் மலையாள சினிமாவே கெஞ்சினாங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளால ஏன் எடுக்க முடியலன்னு மலையாள சினிமாவை ஏற்கப்பட்டு பார்த்த சினிமா தான் தமிழ் சினிமா. அப்படிப்பட்ட சினிமாவை போய் நம்ம இப்போ எப்படி கழுவி ஊற்றுறோம்? தப்பு முழுக்க நம்ம மேலே வச்சுக்கிட்டு சினிமாவை குறை சொன்னால் யார் என்ன பண்ண முடியும்? ஒரு சில கெட்ட படங்களை பார்த்துட்டு தமிழ் சினிமா இப்படி தான் நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த மைண்ட் செட்டுனால தான் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வரதே இல்லை. அப்படி நல்ல படங்கள் வந்தாலும் பாதி படங்கள் ஓடிடிக்கு போகிறதுனால தமிழ் சினிமா இப்படி தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சில நல்ல படங்களை தியேட்டரில் போய் நம்ம கொண்டாடணும். இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனது சொன்னீங்களே, அந்த படத்தை திருப்பியும் தியேட்டர் ரிலீஸ் பண்ண வச்சா என்ன? அந்த ரீரிலீஸு ஏற்கனவே ரீலீஸ் ஆகி நல்லா ஓடின படத்தை திருப்பி நம்ம பார்க்கறதுனால நமக்கு என்ன லாபம் கிடச்சிது? ஆனால் ஓடிடியில் வந்து நல்லா ஓடி நம்ம மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண படத்தை திருப்பியும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் அது ரொம்பவே நல்லா தானே இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நல்லா ஒன்று படத்தை திருப்பி பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் திருப்பி எடுத்து போட்டால் என்ன? நம்ம மைண்ட் செட் அப்படி தான் ஆகிப்போச்சு. பார்த்த படத்தையே திருப்பி பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஓடிடியில் பார்த்த படத்தை திருப்பி பார்க்க மாட்டோம். அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை பழக்கி வச்சுருக்காங்க. இவ்வளோ நல்ல படங்களை பார்த்து இவ்வளோ ஆதங்கமாக வரும்போது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரோட நிலமெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் ஓடும்னு நினச்சி தானே இந்த படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட படங்கள் ஓடாதப்ப அந்த ப்ரொடியூசரோட மனவலி எப்படி இருக்கும்? இந்த சூரியரை போற்றும் ஜெய்பீமும் நம்ம சூர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணார். நம்ம சூர்யாவுக்கு இப்போ என்ன தோணியிருக்கும்? இந்த மாதிரி நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணமே, ஆனால் தேட்டரில் வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு நமக்கே தோணுதில்ல. ஆனால் சூர்யாவுக்கு எப்படி தோணியிருக்கும்? நம்ம நல்ல படங்களுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடைக்காத போல இருக்குன்னு சூர்யாவோட மைண்ட் செட்டையே நம்ம மாற்றுறோம். அந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு போதுமான டேமேஜை நம்ம பாதிக்கு பாதி பண்ணிவிட்டு தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரதில்லை, மலையாள சினிமா பார்த்தா தமிழ் சினிமா படம் எடுக்க கற்றுக்கணும் நம்ம கத்துறமே தவிர நம்ம பண்ணுற தப்ப நம்ம எப்பயுமே ஒத்துக்கிறதே கிடையாது. இதனால தமிழ் சினிமாவுக்கும் நட்டம், நமக்கும் நட்டம். தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வருது. அப்படி நல்ல படங்களாக வரும்போது அந்த நல்ல படங்களை கொண்டாடுனா தமிழ் சினிமாவோட நிலை இப்போ எங்கேயோ இருக்கும். ஓடிடிக்கு படம் போடுறது தப்பு இல்லை, அந்த மோசமான படங்கள் ஓடிடிக்கு போனால் தப்பு இல்லை. மோசமான படங்கள் ஓடிடிக்கு போகும்போது நல்ல படங்கள் ஓடிடிக்கு போனால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. இனிமேலாவது நல்ல படங்களை நம்ம வைப் பண்ணி அந்த நல்ல படங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தருவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.